அந்த மாதிரி விஷயங்களை தினம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம் நண்பர்களே. சிறந்த நன்மைகள் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றும் டானிக்காக. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் காணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களாக இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை போவதற்கு முன்னாடி நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அவங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி அடுத்து அது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. மேலும் சித்தர் வாக்கின்படி நீங்கள் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் மனசார கூட நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது எப்பொழுதும் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு வலுவான நிலையில் காணப்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இப்பொழுது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கேந்திரம் பெற்றுள்ளது குருமங்கல யோகம் எனப்படும் யோகத்தை நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்றுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் சந்தோஷம் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு பரவசமான நிலையை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கடினமான வேலைகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுங்க. மற்றவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகம். எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை கூட மிக சுலபமாக நடத்திவிடக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்று காணப்படுறதுனால கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். இந்த தினம் உறவினர்கள் மூலமாக சில பகைமையான நிலைமைகள் உருவாகாமல் நீங்கள் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல தினம் அன்னைக்கு அமைப்பெறுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. அதன் மூலமாக உங்களது மனசில் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் உற்சாகமாக உங்கள் மனநிலையை நீங்கள் வச்சுக்கிறது உங்களது விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு டானிக்காக அமைந்து உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்க கண்டிப்பாக உதவி செய்ய நண்பர்களே. எனவே அதற்காக முயற்சி செய்யுங்கள். மனசை நாள் முழுவதும் உற்சாகமாக வச்சுருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் மிகப்பெரிய நல்ல லாபங்கள் உண்டுங்க. வியாபாரம் நல்ல வகையில் முன்னேறும். தொழிலில் நீங்கள் தான் ராஜாங்கிற அளவுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது. பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறுங்க. அலுவலக பணிகளில் பணிபுரியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லிட்டு புதிய பொறுப்பை உங்களுக்கு நம்பி கொடுப்பாங்க. பதவிகளும் சில பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே தொழில் மற்றும் அலுவலக பணிகள் இரண்டுமே இன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் கேட்டு டயர்டாகி விட்டு போன பணங்கள் தானாக உங்களது அக்கௌண்ட்டில் இருந்து விழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. எனவே பழைய பாக்கிகள் வசூலாவது மூலமாக உங்களது பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. தூரத்து உறவினர் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி இன்னைக்கு கிடைக்குங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு பிரகாசமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாளுங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சில காரணங்களால் நீங்கள் நல்ல வேலைகளை விட்டுட வேண்டாம். நல்ல சம்பளம் கிடைச்சது அப்படின்னா மனதிற்கு பிடித்த வேலைகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தொலைவு தூரம் பிரிந்திருக்க வேண்டும், குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக சில சாக்குப்போக்கு சொல்லி நிராகரிக்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் உங்களுக்கு இருக்குது. தொழில் சூப்பராகவே இருக்கும். பதவிகள் தேடி வரும் நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஓப்பனாக பேச முடியாதுங்க. சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது முழுமையான காதல் உணர்வுகளை உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியவரின் முன்னால் உங்களால் திறந்து வைக்க முடியாதுங்க. இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது செமினார்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது சொற்பொழிவுகள் புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க.
எனவே செமினார்கள் ஏதாவது சொற்பொழிவுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் அதன் மூலமாக இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான சில நன்மையான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்கள் சிறுதூர பயணங்கள் அல்லது சுற்றுப்பயணங்கள் செல்வது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள் வரும் உங்களது இல்வாழ்க்கை துணையோடு. இருந்தாலும் சில வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நல்ல நன்மைகள் காத்திருக்கு. சின்ன சின்ன ஷாப்பிங் போகிறது கூட இன்னைக்கு உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. சில காரியங்கள் நீங்கள் வேக வேகமாக ஆரம்பித்து அது பாதியில் நின்று போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கான நல்ல காலம் விரைவிலேயே வந்துவிடும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களும் அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தாராளமாக பயணங்களை மேற்கொள்வதில் நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் ஆன் டைமில் கிடைக்கிறதுக்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்காகவும் இப்போவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி புதியவர்களும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரீன் கலர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சூழ்நிலைகள் வீட்டு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அலுவலக பணிகளுக்குரிய சூழ்நிலைகளாகட்டும், எதிர்பாராத செலவுகள் மூலமாக சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. அலுவலக பணிகளில் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைப்பதால் மன நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணம் அல்லது எந்த சுபகாரியம் காதுகுத்து போன்ற சுபகாரியங்களை நடத்துவதற்கு இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தென்படுது. எனவே அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் நண்பர்கள் உதவி செய்வாங்க. நண்பர்கள் உதவினால தொழிலில் நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் பெற முடியும். மேலும் தொழிலில் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. புதுவிதமான ஆடை அணிகலன்களை வாங்குவது மற்றும் அது தொடர்பான விருப்பங்கள் இன்றைய தினம் சில விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் பொறுமையோடு செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு 1 மில்லியன் லைக் வரதுக்கு உதவி செய்யுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எல்லாருக்குமே நான் முடிந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.